வெல்கம் டு EduSprint அகாடமி. நம்ம இன்னைக்கு 18th March 2024 டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன ஓவரால் கண்டென்ட்டாக பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நேஷனல் நியூஸ், ஸ்டேட் நியூஸ், இன்டர்நேஷனல் நியூஸ், டிஃபென்ஸ் நியூஸ், அவார்ட் நியூஸ், ரேங்க்ஸ் அண்ட் ரிப்போர்ட் நியூஸ் அண்ட் அப்பாயின்மெண்ட் நியூஸ், ஸ்போர்ட்ஸ் நியூஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நமக்கான ஃபர்ஸ்ட் கண்டென்ட்ன்றது பார்த்துக்கிட்டிங்கன்னா FLNEIT ஃபவுண்டேஷன் லிட்ரஸி அண்ட் நியூமர்கசி அசஸ்மெண்ட் டெஸ்ட். ஸோ நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா புது டெஸ்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன டெஸ்ட்ன்றது பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் லிட்ரஸி அண்ட் நியூமர்கசி அண்ட் அசஸ்மெண்ட் டெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட் வந்துட்டு 23 ஸ்டேட்ல வந்து நடக்க போகுது. ஸோ இது என்ன பார்ட் ஆஃப் த டெஸ்ட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நவபாரத் சக்ஷாத்ரா கரியாக்கரம். ஸோ இந்த டெஸ்ட் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டேட்ல இருக்க லிட்ரஸியை வந்துட்டு அதிகமாக்கிறதுக்கும் இதை வந்துட்டு இந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இந்த டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்காண்டி சின்ன சில்ட்ரன்ஸ்காண்டி இந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இந்த டெஸ்ட் அசஸ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா 3 சப்ஜெக்ட் மொத்தமா இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ரீடிங், ரைட்டிங், நியூமரசி. ஸோ இது ஒவ்வொன்றும் வந்துட்டு 50 மார்க்கு. டோட்டலாக வந்து 150 மார்க்ஸ் இந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ இந்த டெஸ்ட்ல வந்துட்டு மெயினாக வந்துட்டு இந்த 4 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி பார்த்தீங்கன்னா சண்டிகர், புதுச்சேரி அண்ட் லக்ஷதீப், கோவா, இந்த 4 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி பார்த்தீங்கன்னா இது மூலமா 100% லிட்ரஸி வந்து அடையறதுக்காண்டி தான் இந்த டெஸ்ட் வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த மெயினாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டது பார்த்துக்கிட்டிங்கன்னா. ஸோ இந்த டெஸ்ட் வந்துட்டு எந்த பாலிசிக்கு கீழே வருதுன்றது பார்த்துக்கிட்டிங்கன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020க்கு கீழே தான் மெயினாக வருது உங்களுக்கு. இது நமக்கான செகண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா PM மோடி பிரைசஸ் ஃபர்ஸ்ட் எவர் ஃபார்முலா 4 கார் ஷோ ஆன் டால் லேக் பேங்க்ஸ் இன் ஸ்ரீநகர். ஸோ நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி நம்மளோட இந்தியா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா 4 கார் ரேஸ் வந்துட்டு டால் லேக் ஸ்ரீநகர், ஜம்மு காஷ்மீர்ல இருக்க டால் லேக் ஸ்ரீநகர்ல தான் இந்த ஃபார்முலா 4 ரேஸ் வந்து நடக்க போகுது. ஸோ இது எதுக்குன்னு இந்த ரேஸை வந்து ஜம்மு காஷ்மீர்ல வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரோட எப்படி டூரிஸ்ட் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கும் அந்த பியூட்டியை வந்து ஷோகேஸ் பண்ற விதமாக தான் இந்த ஃபார்முலா 4 ரேஸ் வந்து நடத்த போறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜம்மு காஷ்மீரோட ஸ்டாட்டிஸ்டிக் பாயிண்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா அதோட கேபிட்டல் வந்து ஸ்ரீநகர், அதாவது வின்டர் கேபிட்டல், அதாவது நம்மளோட சம்மர் கேபிட்டல் வந்து ஸ்ரீநகர் அண்ட் ஜம்முன்றது வின்டர் கேபிட்டல் உங்களுக்கு. ஸோ இதுல 20 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது இந்த ஜம்மு காஷ்மீர்ல. இதோட கவர்னர் யாருன்றது பாத்தீங்கன்னா மனோஜ் சின்ஹா. ஸோ ஜம்மு காஷ்மீர் வந்து ஒரு யூனியன் டெரிட்டரினால தான் கவர்னர் தான் வந்துட்டு ஆட்சி பண்ணுவார் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்டேட்ல வந்து CM கிடையாது உங்களுக்கு. ஸோ நமக்கான தேர்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது பார்த்துக்கிட்டிங்கன்னா ECI நேம்ஸ் ஷீட்டல் தேவி அஸ் அ நேஷனல் PWD ஐகான் லான்ச்சஸ் ஓட்டர்ஸ் கைட் ஃபார் PWDs. ஸோ நம்மளோட எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்துட்டு இந்த ஷீட்டல் தேவி நேஷனல் பேரா அத்லெட்டிக் வந்துட்டு நேஷனல் பேரா ஆர்ச்சரை வந்துட்டு இவங்க வந்துட்டு நேஷனல் PWD ஐகான், ஸோ ஃபிசிக்கலி பேக்வர்டு ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சனுக்கான இந்தியன், அதாவது நம்மளோட எலெக்ஷனுக்கான ஐகானா வந்துட்டு இவங்க வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து அர்ஜுனா அவார்டி அண்ட் ஜம்மு காஷ்மீர்ல தான் இவங்க வந்துட்டு ஜம்மு காஷ்மீர் சேர்ந்த ஒரு பேரா ஆர்ச்சர் உங்களுக்கு. ஸோ இவங்க வந்துட்டு எதுக்காண்டி பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்துட்டு நேஷனல் PWD ஐகானாக்காண்டி இவங்க வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் வந்துட்டு யார் பண்ணியிருக்காங்கன்ற பார்த்தீங்கன்னா டெஃப் கிரிக்கெட் அசோசியேஷன் அண்ட் டெல்லி அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன் டீம்ஸ் இன் இந்தியா வாஸ் அனௌன்ஸ் டியூரிங் த எக்ஸிபிஷன் கிரிக்கெட் மேட்ச். அப்போ தான் இவங்க வந்துட்டு சீதல் தேவி என்றவங்களை நேஷனல் PWDs நேஷனல் ஐகானா வந்துட்டு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட பார்த்துக்கிட்டிங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்துட்டு ஒரு தானங்கி செயல்படுற ஒரு கான்ஸ்டியூஷன் பாடி உங்களுக்கு. ஸோ கான்ஸ்டியூஷன் பாடி மீன்ஸ் வந்துட்டு நம்மளோட கான்ஸ்டியூஷன்லேயே இதுக்கான ஆர்டிகல்ஸ்னா வச்சு ஒரு பாடி உருவாக்கியிருக்காங்கன்னா அதுதான் வந்துட்டு கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டின்றது சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான பிரத்யேகமான ஆர்டிகல்ஸ் வந்து நமக்கு கான்ஸ்டியூஷன்ல இருக்குது. ஸோ இது எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்ற பார்த்தீங்கன்னா 1950ல் எலெக்ஷன் கமிஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. அண்டர் ஆர்டிகல் 324 படி தான் இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து செயல்படுது உங்களுக்கு. ஸோ எலெக்ஷன் கமிஷன்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனரும் 2 எலெக்ஷன் கமிஷனரும் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் அப்பாயின்மெண்ட் பண்றது பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் உங்களுக்கு. நமக்கான 4th கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ் ரிசர்வேஷன் ஃபார் பாரிஸ் அண்ட் நியூ ட்ரைப்ஸ் இன்க்ரீசிங் OBC கோட்டா. ஸோ நம்மளோட ஜம்மு காஷ்மீர் கவர்மெண்ட் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10% ரிசர்வேஷன் வந்துட்டு நியூ ட்ரைப்ஸுக்கான பஹாராசி ட்ரைப்ஸுக்கான இந்த ரிசர்வேஷன் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரைப்ஸ் வந்து புதுசாக உருவாக்கின ஒரு ட்ரைப் உங்களுக்கு. ஜம்மு காஷ்மீர்ல ஆல்ரெடி இருக்கிற ட்ரைப்ஸ்ல வந்துட்டு இவங்களுக்காண்டி வந்துட்டு 10% ஆஃப் ரிசர்வேஷன் வந்து ஒதுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு 15 நியூ கேசஸ் வந்துட்டு இன்கார்பரேட்டட். ஸோ OBCயோட பர்சன்டேஜையும் வந்துட்டு 8% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு.
ஸோ நமக்கான ஃபிஃப்த் கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் நியூஸ். புட்டின் செக்யூர்ஸ் ஃபிஃப்த் டேர்ம் வித் லேண்ட்சைட் விக்டரி இன் ரஷ்யன் பிரசிடென்டல் போல்ஸ். ஸோ ரஷ்யாவில் நடந்த ரீசன்ட் பிரசிடென்டல் போல்ஸில் வந்துட்டு அந்த கண்ட்ரிக்கு வந்துட்டு பிரசிடென்ட்டாக வந்துட்டு வல்டிமிர் புட்டின் வந்துட்டு ஃபிஃப்த் டைமாக வந்து பதவியிருக்காரு. ஸோ இதுதான் ரொம்ப ஃபேமஸான வந்துட்டு ரஷ்யானா நமக்கு வந்து வல்டிமிர் புட்டின் தான் தெரியும். ஸோ இந்த நாட்டோட பிரசிடென்ட் வந்துட்டு இவர் தான் இப்போ வந்துட்டு 5வது முறையாக வந்துட்டு இப்போ வந்துட்டு பதவி ஏற்றுக்காரு. ஸோ 87% ஆஃப் ஓட்டு வின் பண்ணி இந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட்டாக ஆயிருக்காரு உங்களுக்கு. ஸோ இந்த கண்ட்ரியோட ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா இதோட கேபிட்டல்ன்றது மாஸ்கோவில் இருக்குது. அந்த கரன்சி பார்த்தீங்கன்னா ரஷ்யன் ரூப்ளே. ஸோ இந்த கண்ட்ரி வந்து யூரோப்பியன் கண்ட்ரியில் யூரோப்பியன் ஏஷியன் கண்ட்ரிக்குள்ள தான் இருக்கு உங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா மிகாலி முஸ்தபின் தான் இந்த கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர் உங்களுக்கு. ஸோ நமக்கான சிக்ஸ்த் கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா பொஹக்ரா ஆஃபிஷியலி டிசிக்னேட்டட் அஸ் ஏ நேபாள்ஸ் டூரிசம் கேபிட்டல் டு ஆப்ரேட் 24/7. ஸோ நம்ம நேபாளிஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பொஹக்ரா இந்த காந்தாகி டிஸ்ட்ரிக்ட் அவங்க காந்தாகி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள பொஹக்ரான்ற பிளேஸை வந்துட்டு அவங்களோட டூரிசம் கேபிட்டலாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த டூரிசம் கேபிட்டலாக அறிவிக்கிறனால அந்த இடத்துல வந்துட்டு முக்கியமான டூரிசம் அட்ராக்ட் ஆகப்படும். 24/7 வந்துட்டு அந்த இடம் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். நிறைய வந்து ஷாப்ஸ் அண்ட் இது எல்லாமே 24/7 வந்து ஓப்பன் ஆயிருக்குன்ற மாதிரி இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிளேஸோட முக்கியமான அட்ராக்ஷன்றது பார்த்தீங்கன்னா பஹ்ரிங்காட் இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஹிவா லேக்ன்ற ஒரு லேக் வந்துட்டு இருக்கிறனால தான் இது வந்து முக்கியமான டூரிசம் அட்ராக்ஷனாக இருக்குது நேபாள் கண்ட்ரிக்கு உங்களுக்கு. ஸோ நேபாள் கண்ட்ரியோட ஸ்டாட்டிக் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோட கேபிட்டல் வந்துட்டு காத்மண்டு அண்ட் அதோட கரன்சி பார்த்தீங்கன்னா நேபாளிஸ் ருபீஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் நேபாளின்றது பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து அவங்க நேபாளி. பிரைம் மினிஸ்டர் யாருன்றது பார்த்தீங்கன்னா புஷ்பா கமல் தாகல்ரா இந்த கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர் உங்களுக்கு. ஸோ நமக்கான 7th கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் நியூஸ். இந்தியன் ஆர்மி கண்டிஜென்ட் டிபார்ட்ஸ் ஃபார் ஷைலிஸ் ஃபார் ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸைஸ் லைமை டை 2024. ஸோ இந்த லைமை டை 2024 நம்ம இந்தியன் ஆர்மிக்கும் சைலேஸ் ஆர்மிக்கும் நடக்கிற ஒரு ஒன் ஆஃப் த எக்ஸசைஸ் தான் உங்களுக்கு. ஸோ இது வந்துட்டு 18 to 27 மார்ச் வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க 2 நேஷனுக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த லைமைட் டைன்றது எதுக்கு பேர் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ இது ஃப்ரெண்ட்ஷிப்பை சுட்டி காட்டுற மாதிரி தான் லைமைட்ன்றது இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இந்தியாவுக்கும் சைலேஸ்க்கும் சின்ஸ் 2001 இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை எடுத்து காட்டுற விதமாக தான் அந்த எக்ஸசைஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க இவங்க. நமக்கான 8th கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ்ன்றது பார்த்தீங்கன்னா எம்ஓடி சயின்ஸ் கான்ட்ராக்ட் ஒர்த் ₹8073 crores with HAL for 34 ALH Dhruv AK-3 helicopters. ஸோ நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்துட்டு HAL ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் கூட ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்காங்க. எவ்வளோ ரூபாய்க்கு சைன் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8073 crores வந்து சைன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த கான்ட்ராக்ட் எதுக்கு சைன் பண்ணப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபார் 34 அட்வான்ஸ்டு லைட் ஹெலிகாப்டர்ஸ் ALH Dhruv MK-3 இந்த டைப் ஆஃப் ஹெலிகாப்டர்ஸ் வந்து 34 ஹெலிகாப்டர்ஸ் வந்து எங்களுக்கு வேணுன்ற மாதிரி இவங்க இந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இது நம்மளோட கேபினட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டி வந்து அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேபினட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டின்றது பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம டிஃபென்ஸ்ல ஏதாவது பொருளை வாங்குறோம், ஏதாவது வேற கண்ட்ரிலேருந்து வாங்குறோம்னு வச்சுங்க, அதுக்கான காசு வந்துட்டு இவங்ககிட்ட தான் நம்ம வந்து அப்ரூவல் வாங்கி தான் நம்ம வந்து காசு கொடுத்து அந்த பொருளை வாங்க முடியும் நமக்கு. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நம்மளோட யார் மினிஸ்ட்ரின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ்நாத் சிங். ஸோ இது எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1947 நம்ம சுதந்திரம் பெற்றப்பயே இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க உங்களுக்கு. ஸோ நமக்கான 9th கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா அவார்ட் நியூஸ். கர்நாடிக் வோக்கலிஸ்ட் TM கிருஷ்ணா டு ரிசீவ் 2024 சங்கீதா கலாநிதி அவார்டு. ஸோ ரினோவர்ட் கர்நாடிக் வோக்கலிஸ்ட். ஸோ கர்நாடிக் வோக்கலிஸ்ட் சேர்ந்த TM கிருஷ்ணாக்கு வந்துட்டு சங்கீத் கலாநிதி அவார்டு வந்துட்டு இந்த வருஷம் தந்திருக்காங்க. ஸோ இது யார் தருவாங்கன்ற பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மியூசிக் அகாடமி தான் இந்த அவார்டு வந்து வருஷம் தரது உங்களுக்கு. ஸோ இது வந்துட்டு ஹையஸ்ட் ஆனர் கர்நாடிக் மியூசிக்கான ஒரு ஹையஸ்ட் ஆனர் பார்த்தீங்கன்னா இந்த சங்கீத் கலாநிதி அவார்டு தான் உங்களுக்கு. ஸோ இது அடிக்கடி SSCல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ கர்நாடிக் மியூசிக் சம்பந்தமா இருக்கிற ஹையஸ்ட் ஆனர் அவார்டு பார்த்தீங்கன்னா சங்கீத் கலாநிதி அவார்டு தான் உங்களுக்கு. நமக்கான 11th நியூஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஆத்தர் ராக்கி கபூர் ஹானர்ட் வித் கோல்டன் புக் அவார்ட் ஃபார் பிரேக்கிங் ஃப்ரீ எம்ப்ரைசிங் மீ. ஸோ நம்மளோட ராக்கி கபூர்ன்ற ஒருத்தர் வந்துட்டு பிரேக்கிங் ஃப்ரீ எம்ப்ரைசிங் மீன்ற புக் எழுதுறதுக்காண்டி இவருக்கு வந்துட்டு இப்போ ரீசெண்டாக கோல்டன் புக் அவார்டுன்ற அவார்டை வந்து இவருக்கு தந்திருக்காங்க உங்களுக்கு. ஸோ இந்த கோல்டன் புக் அவார்டுன்றது எந்த இடத்துல தந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் March 14 அன்னைக்கு இவருக்கு வந்து தந்திருக்காங்க. ஸோ எதுக்காண்டினா கான்ட்ரிபியூஷன் டு லிட்ரஸி காண்டி இந்த கோல்டன் புக் அவார்டுன்றது ஒரு லிட்ரஸி புக் சம்பந்தப்பட்ட ஒரு அவார்டு உங்களுக்கு. நமக்கான 12th கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா ரேங்க் அண்ட் ரிப்போர்ட் நியூஸ். ராஸ் மாலி அண்ட் ஐகானிக் இந்தியன் டெசர்ட் ஆரிஜினேட்டிங் ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால் செக்யூர் செகண்ட் பொசிஷன் இன் த டேஸ்டி அட்லஸ் டாப் 10 பெஸ்ட் சீஸ் டெசர்ட்.
ஸோ நம்ம உலகத்திலே பெஸ்ட் சீஸ் டெசர்ட்லேயே 10 சீஸ் டெசர்ட்லேயே இந்த ராஸ் மாலின்ற ஒரு டிஷ் வந்துட்டு செகண்ட் பொசிஷன் வாங்கியிருக்குது. ஸோ இந்த ராஸ் மாலின்னு ஒன்றும் இல்லை, நம்ம வந்துட்டு நம்ம ஸ்வீட் கடைலாம் சாப்பிடுவோம்ல, ஒரு ஒயிட் கலர்ல இருக்கும்ல, சாஃப்ரான் மில்க்ல வந்துட்டு டிப் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல. ஸோ இதுதான் வந்துட்டு இது ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு பன்னீருக்கு அடுத்த ப்ராடக்ட் தான் இந்த ராஸ் மாலின்றது. ஸோ இது வந்து சீஸ் டெசர்ட் கேட்டகரியில் தான் வருது உங்களுக்கு. ஸோ இதுல வந்துட்டு நம்ம உலகத்திலே வந்து செகண்ட் பொசிஷன் வாங்கியிருக்குது. ஸோ இந்த டெசர்ட்ன்றது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு வெஸ்ட் பெங்கால், இது வந்துட்டு பூர்வீகன்றது பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல தான் இந்த டெசர்ட் வந்து உருவாகிருக்கு உங்களுக்கு. நமக்கான 13th கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் நியூஸ். ரிட்டையர்ட் பிர்க்ரோகண்ட் நவீனித் குமார் செங்கல் ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் as a நியூ சேர்மன் ஆஃப் த பராசி பாரதி போர்டு. ஸோ நம்மளோட பராசி பாரதி போர்டுக்கான நியூ சேர்மனாவது நவீனித் குமார் செங்கல் தான் இவர் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப வருஷமா இந்த பொசிஷன்லாம் வந்து யாருமே இல்லை. ஸோ 2020 வந்துட்டு இந்த சூர்யா பிரகாஷ்ன்றவர் தான் இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறமேட்டு இவர் தான் வந்துட்டு இப்போ சேர்மன் ஆகிறார் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சீனியர் பிரிக்ரவன்ட் ராகுல் சிங் ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் சேர்பர்சன் ஆஃப் த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். ஸோ நம்மளோட சிபிஎஸ்இ போர்டோட சேர்பர்சனாக வந்துட்டு ராகுல் சிங் என்றவர் இப்போ வந்து பதவி எடுக்காரு. ஸோ இவர் முன்னாடி இவர் யாரை சசீட் பண்ணி வரான்னு பார்த்தீங்கன்னா நிதி ஜிஹிபர் என்றவரை இவர் சசீட் பண்ணியாரு. இவர் வந்துட்டு இப்போ வந்துட்டு நியூ நேம்டு அட்வைசர் ஆஃப் த நிதி ஆயோக் இப்போ வந்து போயிட்டனால ஸோ இந்த பொசிஷன் வேகண்டா இருக்கனால ராகுல் சிங் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. ஸோ நமக்கான 15th கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸ். செகண்ட் எடிஷன் ஆஃப் த WPL, அதாவது உமன் பிரீமியர் லீக்ன்ற லீக்ல வந்துட்டு ஆர்சிபி கிளின்சஸ் உமன் பிரீமியர் டைட்டில் விச் விக்டரி ஓவர் த டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ நேற்றுக்கு நடந்த உமன் பிரீமியர் லீக் டைட்டில் செகண்ட் எடிஷன் உமன் பிரீமியர் லீக் டைட்டில் ஆர்சிபி வந்துட்டு ஃபர்ஸ்ட் கப்பை வின் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இவங்க வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் போட்டு தான் இந்த கப்பை வின் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ எவ்வளோ விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா 8 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் டெல்லி கேபிட்டல்ஸில் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஜெயிச்சு ஆர்சிபி வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃபைனல் மேட்ச் வந்து அருண் ஜெட்லி ஸ்டேடியம் நியூ டெல்லியில் இருக்க அருண் ஜெட்லி ஸ்டேடியத்தில் நடந்திருக்கு உங்களுக்கு. ஸோ டெல்லி கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 114 ரன் வின் பண்ணி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்சிபி வந்துட்டு 115 ரன் எடுத்து இந்த மேட்ச் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ ஆர்சிபியோட கேப்டன்றது பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தனா அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸோட கேப்டன் பார்த்தீங்கன்னா மேகா லானிங். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் கேப் யார் வின் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா எலிசா பெரின்றவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து எவ்வளோ ரன் எடுத்து இந்த ஆரஞ்ச் கேப் வின் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 347 ரன் எடுத்து இந்த ஆரஞ்ச் கேப் வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பர்பிள் கேப்ன்றது ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் கொடுக்குற இந்த கப் உங்களுக்கு கேப். ஸோ இதில் யார் வின் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸ்ரேயங்கா பட்டேல்ன்றவங்க 13 விக்கெட் எடுத்து வின் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இந்த டோர்னமெண்ட்டோட மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் யார் பார்த்தீங்கன்னா தீப்தி சர்மான்றது தான் இந்த மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் உங்களுக்கு. ஸோ நமக்கான 16th கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒடிசா சிஎம் இனாகுரேட்ஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டோர் அத்லெட்டிக் ஸ்டேடியம் அண்ட் அக்வாட்டிக் சென்டர் அட் கலிங்கா ஸ்டேடியம். ஸோ நம்மளோட ஒடிசா சீஃப் மினிஸ்டர் நவீன் பட்நாயக் வந்துட்டு நிறைய ஸ்போர்ட்ஸ் இனோவேட்டிவ்ஸ் வந்து எடுத்துட்டு வராரு. ஸோ அதில் ஒன் ஆஃப் த விதமாக வந்துட்டு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டோர் அத்லெட்டிக் ஸ்டேடியம் வந்துட்டு கலிங்கா ஸ்டேடியத்துக்குள்ள வந்துட்டு லான்ச் பண்ணி வச்சிருக்காரு உங்களுக்கு. அண்ட் இண்டோர் அக்வாட்டிக் சென்டரும் இந்த ஸ்டேடியத்துக்குள்ளேயே வந்து வருது உங்களுக்கு. இந்த ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர், ஒடிசாவில் இருக்க புவனேஸ்வரில் தான் இந்த ஸ்டேடியம் மெயினாக இருக்கு உங்களுக்கு. ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு அவ்வளோதான்.